உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் தேவையில்லாமல் பல பொருட்களை குப்பைன்னு ஒதுக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒதுக்கப்பட்ட குப்பைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை கைவண்ணத்தால் அதுக்கு புத்துயிர் கொடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்களா எங்க அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள அனுப்பணும். தேங்க்யூ சார். உங்களை பத்தி நம்ம நேருக்கு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய நேம் வந்துட்டு பொன்சிங். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பரசேரி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னவளையில ஊரில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சார். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸுக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் உள்ளாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது? ஆக்சுவலி அதுவும் ஒரு கலை சம்பந்தமான ஒரு ஒர்க்கு தான். இப்போ பிறகு என்னென்னா வந்துட்டு நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போதே எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காலேஜ் படிக்கும்போது கூட ஏதாச்சும் வேஸ்ட் பொருட்கள் கிடைக்கும்போது அந்த மலை பக்கத்தில் இருந்து அதுகளை எடுத்துட்டு அந்த செல்ஸ் அப்புறமா வந்துட்டு சின்ன சின்ன அந்த மரத்தோடைய வேர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு கூட வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஈவினிங் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நைட்டு 12 o'clock 1 o'clock அது எப்போ முடிக்கிறதோ அப்போ தான் எனக்கு வந்துட்டு அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பார்த்துட்டு நான் இன்னும் பெட்டராக பண்ணணும். அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஏதாச்சும் ஒரு கலை சார்ந்த ஒரு பொருட்களை நான் பார்த்தேன்னா அதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் பட்டுட்டு, இப்போ வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஏதாச்சும் அந்த அதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு கார் அந்த மாதிரி இருக்கும், அதுலயும் அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி கார் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அப்பவுமே வந்துட்டு எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு கலை வந்துட்டு சின்ன வயசுல எனக்கு கூட ஒரு டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு இதை ஏதாச்சும் நம்ம வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லா என்னுடைய மைண்டுக்குள்ள அதை பத்தியான ஒரு சிந்தனைகள், எங்க போனாலும் அதை பத்தியான விஷயங்களை பார்க்கறது, அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துச்சு. அப்புறமா ஒரு சின்ன சின்ன ஏதாச்சும் இந்த ஹேண்ட் ஒர்க் பண்றதை பார்த்தீங்கன்னா அதுல வந்துட்டு அதை பார்த்துட்டு அது என்ன மெட்டீரியல்ஸ் அது எங்க கிடைக்குங்கிறத மாதிரி பார்த்துட்டு இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்கிற கலையை நீங்க தனியா படிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க அப்படி பண்ணி ட்ரை பண்ணி அப்படி பண்றீங்களா? அதாவது பொதுவா வந்துட்டு ஒரு இன்பவுண்ட் ஒரு டேலண்ட், அதாவது வந்துட்டு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்தளவுல நம்மளுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இப்போ என்னதான் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல வந்துட்டு அடுத்த லெவல் போக முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே நிறைய கிராஃப்ட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க.
பட் வந்துட்டு என்னன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு நிறைய அவங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்றாங்கங்கிறது கிடையாது. அப்ப என்னன்னா நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி கடவுளா கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னும் மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா பண்ணணுங்கிறதுல எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு கலை. ஸோ இந்த கலை நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னா அது நல்லா நம்ம வந்துட்டு இன்னும் அதை வந்துட்டு நல்லா கொண்டு வரணும், நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இதை நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண வச்சது. இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ட்ரைனிங் கொடுக்க போறீங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலும் சரி பேரண்ட்ஸ் மத்தியிலும் சரி இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது பிகினிங்ல வந்துட்டு இது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு ரொம்ப இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சமீப காலமாக ஒரு 2-3 இயர்ஸாக வந்துட்டு இதில் வந்துட்டு எல்லாருமே, அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நீடடான ஒரு விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிப்பு மட்டுமே ஒரு குழந்தைய வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போமாங்கிறது வந்துட்டு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நிறைய என்ன பண்றாங்க, நிறைய படிச்சிருக்காங்க பட் வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல கூட இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு சப்ஜெக்டாவே இருக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கம்பல்சரியா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா அப்ப இதை வந்து இந்த படிப்பு கத்துக்கிட்டதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல்னா, அதாவது வந்து அவங்களுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன். இப்போ வந்துட்டு நிறைய குழந்தைங்க என்னன்னா மொபைல் போனை நோண்டிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம் வேஸ்டா போகுது. அப்போ வந்து இந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு ஸ்டிச்சிங் படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கிளேல ஏதாச்சும் அப்போ ஃபிங்கர்ஸ் எக்ஸசைஸ், பிறகு வந்துட்டு இந்த மைண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணி வீட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்றதுக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு கோர்ஸாவே இது பண்ணியிருக்கிறாங்க, சிலபஸ்ல இருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப வில்லிங்கா இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்துட்டு நல்ல ஒரு இதுக்கு வந்து வரவேற்பு இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே கிளாஸஸ் வைக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கு என்னன்னு தெரியுது இதை பத்தி. இது படிச்சா நம்ம குழந்தை லைஃப்ல முன்னுக்கு வருவாங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சது. இப்போ நிறைய விடுறாங்க. இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் தான். இப்போ மியூசிக், இந்த மாதிரி இந்த கலை சம்பந்தமா டிராயிங், கிராஃப்ட், அப்புறமா யோகா, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இப்போ நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இது வந்துட்டு குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பேரண்ட்ஸ்கள் படிக்கிறாங்க, இங்க வரக்கூடிய பேரண்ட்ஸ்கள் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், உங்களுடைய ஒய்ஃப் படிக்கிறாங்க, நிறைய லாயர்ஸ். அவங்க எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மைண்ட் வந்துட்டு எப்பவுமே ஒர்க் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்கிட்ட இப்போ ரீசெண்டா ஒரு 7-8 டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க கிளினிக்லயும் சொல்லி கொடுத்துட்டு வர டாக்டர்ஸுக்கு அவங்க சொல்றாங்கன்னா இது மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குது சார், அதனால நாங்க ஏதாச்சும் கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல நம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு அடித்தளமா இருக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இப்போ வந்துட்டுன்னா யானைக்கு வந்து தும்பிக்கை, மனுஷனுக்குங்கிறது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து கொண்டு வரணும்னா நம்ம வந்து நிறைய பேர் என்னன்னா இப்போ உள்ள யங்ஸ்டேஜஸ் வந்து என்னன்னா நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. எந்த ஒரு ஒர்க்கையும் வந்துட்டு ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் கத்துக்கிட்டது கிடையாது. இதை ஒரு 1 மந்த் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்துட்டு உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறதா இருந்தா கூட நீங்க ஏதாச்சும் கடைகளுக்கு போய் பார்ப்பீங்க. அதாவது அந்த ட்ரெஸ் கடையில சொல்லுவாங்க, சார் இந்த கலர் நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம ஒரு கலரிங் சென்ஸ் இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ இந்த டிராயிங், இந்த கிராஃப்ட் ஒர்க்ல இருக்கும்போது என்னன்னா நம்மளை வந்துட்டு ஈஸியா வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அவங்க மற்றவங்க வந்து பிஹேவியர் பண்றத வந்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டரை கூட நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இப்போ எல்லா குழந்தைங்களும் ரொம்ப வந்துட்டு இதை வந்து விருப்பப்பட்டு வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயுமே ஸ்டார்டிங்ல வந்துட்டு 4 குழந்தைங்க தான் இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 50 குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்துட்டு மினிமத்துக்கு மேல அட்மிஷன் கொடுக்கவும் மாட்டேன். ஏன்னா வந்து இது வந்து காசுக்காக பண்ணல. இதை வந்துட்டு ஒரு ஒரு சோசியல் ஒரு ஒர்க்காகவும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு அந்த கலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் குழந்தைங்க கத்துக்கிடணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். நிறைய குழந்தைங்களை நான் வந்து எடுத்து பண்றதும் இல்லை. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்ட். நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளாடி வரும்போது உங்க பேரண்ட்ஸ்ட அதுக்கு ஒரு வரவேற்பு எப்படி இருந்தது? அவங்க ஏதாச்சும் தடையா இருந்தாங்களா இல்ல அவங்க வரவேற்றாங்க? ஆக்சுவலி எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்கிட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவில் முடிச்சுட்டு அது சம்பந்தமா போகணும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்க கூடாது. நீ வந்துட்டு டாக்டராக தான் ஆகணும், நீ இன்ஜினியராக தான் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும்,
தே ஹாவ் டு டிசைட் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு கொடுக்கணும், வாய்ப்பை கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்துட்டு படிச்ச காலம் ஒரு காலம், ஆனா வந்துட்டு இப்போ உள்ள யங்கர் ஜெனரேஷனுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத அவங்கள டிசைட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வந்து ஒரு கருத்து. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க வந்து டேலண்ட்டை உண்மையாகவே அவங்க இது பண்ண முடியும், இந்த வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். அப்போது என்னுடைய பேரண்ட்ஸும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்துட்டு நீ சிவில் முடிச்சிருக்காரு அது மாதிரி போகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னென்னா வந்துட்டு ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தால் கூட அதை பர்ஃபெக்டாக பண்ணால் அதில் வந்து டாப் லெவல் ஆகலாம். அப்போ அந்த ஒரு எனக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் இருந்தது. நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு கிராஃப்டை பொறுத்த அளவில் வந்துட்டு இதில் நம்ம சாதிக்கணும். எல்லாரும் சாதிச்ச துறையில சாதிக்கிறது வந்து எல்லாராலையும் முடியும். ஆனா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியான இதுல ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் கலை. இதுல வந்து நம்ம பண்றதுக்கு வந்துட்டு 100% எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு இதுல. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு திருப்தியா இருக்கிற இந்த ஒர்க், அப்ப இதுல நம்ம பண்ணலாங்கிறதுல நான் கான்ஃபிடென்டா இருந்தேன். யாரும் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்பேன், ஆனா டிசைட் பண்றது நான் மட்டுமா தான் இருக்கணும். ஆமா 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 1000 பேர்கிட்ட கருத்து கேட்கலாம், 1000 பேர் 1000மா சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நீங்க டிசைட் பண்ணக்கூடியது நீங்க மட்டுமா இருக்கணும். அப்படி நான் வந்துட்டு கரெக்டா நான் டிசைட் பண்ணேன். பிறகு வந்துட்டு யாரையும் நம்ப கூடாது. இந்த ஒரு டிசிஷன் கரெக்டா பேரண்ட்ஸ் தாண்டி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கறோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆமா ஆமா கண்டிப்பா. நெகட்டிவ் ஆயிடுச்சுனா கண்டிப்பா பேரண்ட்ஸ்ட்ட இருந்து ஆமா ஆமா இப்போ வந்துட்டு அவங்க எல்லாரும் ரொம்ப பெருமையா இருக்காங்க. வந்து பண்ணியிருக்கிறான் ஏதோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் போயிட்டு நிறைய குழந்தைங்களுக்கு டீச் பண்றாங்கிறதுல அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெருமையா இருக்குது. இன்னும் என்னுடைய நான் அந்த பெருமையை இன்னும் நிறைய வந்து இந்த இந்தியாவுக்கு நான் ஒரு பெருமையை சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய கனவாவே இருந்துட்டு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை நான் வந்துட்டு டே நைட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க கிரியேட்டிவிட்டி வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னு போய் நான் வாட்ச் பண்ணேன். நீங்க பண்ணி உங்களுடைய கலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு சிறப்பா இருக்கு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்துட்டு இது ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணுறது வந்து 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு 17 வருஷமாக நான் வந்துட்டு இதில் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை வந்துட்டு நான் ஒரு 1000 வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறேன். 1000 வெரைட்டிஸ் ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரிஜினலாக ஃப்ளவர்ஸை பார்த்து அதோடைய பெட்டலை ரிமூவ் பண்ணி, எங்க இப்போ ரோட்டோட நடந்து போறேன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி அதில் வந்துட்டு என்ன மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணால் எப்படி இருக்குங்கிறத வந்து அதுக்கான விஷயங்களை எல்லாம் கேதர் பண்ணிட்டு அதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கி உடனே நான் வந்து பண்ணிடுவேன். மக்கள் தேவையில்லைன்னு ஒதுக்கின குப்பையில இருந்து ஒரு கலையை உருவாக்குறீங்க. கண்டிப்பாக அந்த கலைக்கான செலவு உங்களுக்கு எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு சப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்பலில் வந்துட்டு ஒரு 2-3 lakhs டிஸ்பிளேல வச்சு கரங்க விடுவாங்க அந்த லைட் எல்லாம் போட்டுட்டு. அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ நான் நேம் மென்ஷன் பண்ணலை, என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் நேம் மென்ஷன் பண்ணுறது பிடிக்காது. ஓகே. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட். அவங்க வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஷோகேஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போது இன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நான் என்னுடைய டிஸ்பிளே வச்சிருக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறது சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க. நிறைய ஹெல்ப் வந்துருக்குது. எக்கனாமிக்கலாக ரொம்ப டவுனில் தான் இருக்கிறேன். ஏன்னா இது வந்து பண்ணுறதுக்கு வேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறேன், மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் இதை டிஸ்பிளேல வைக்கணும். பார்த்தீங்களா, நம்ம சொன்ன அளவுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சாதான் மக்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனே வருது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு கடையில் போய் சாப்பிட்றதுக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இருக்காது, சேமா அதே இட்லி அதே தோசை தான் கொடுப்பாங்க. பட் வந்து அதை வந்து அவங்க டிஸ்பிளே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது போல தான் இந்த கலை வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த நிறைய லேக்ஸ் ஆச்சுது. ஸோ அதுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிது. ஆனால் கவர்மெண்ட் சைடும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் வந்துச்சுன்னா இதை இன்னும் பெரிய லெவலுக்கு போவேன். ஏன்னா என்னுடைய எய்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த பொருளாதாரத்துக்கு வந்து என்னால் பண்ணவே முடியாது. நான் ஸ்கூல் காலேஜஸ் போயிட்டு டியூஷன் எடுத்துட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு பிறகு கிடைக்கக்கூடிய டைம் 6 o'clock இருந்து நைட்டெல்லாம் நான் வந்துட்டு ஒரு 3-5 இயர்ஸாகவே நான் வந்து 1 o'clock 2 o'clock தான் உறங்கவே செய்கிறேன். ஒரு 2-3 hours தான் நான் வந்துட்டு முழிச்சிருக்கு அந்த உறங்குறேன். மீதி எல்லா டைமும் நான் வந்துட்டு முழிச்சிருந்து இதுக்காக என்னுடைய லைஃபே ஃபுல்லாக நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறது இல்லை, டைம் கிடைக்காது. அப்போது எல்லாரும் சொல்லுவாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலை. என்னுடைய லைஃப்பில் நான் இதுக்காகவே நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்.
ஃபுல் டைமும் இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு கலையில் இருக்கவங்களுக்கு இதை பற்றியான இதுகள் தெரியும், என்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வரும்னு. யாரையும் மீட் பண்ண முடியாது, பர்சனலாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. இந்த கலையை பற்றியான ஒரு ஃபுல்லாக சிந்தனைகளும் இதிலே இருக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஏதாச்சும் கவர்மெண்ட் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அதாவது ஹெல்ப்னா அவங்க வந்து எனக்கு வந்துட்டு சும்மா தரணும் கூட சொல்லலை. அவங்க ஏதாச்சும் எனக்கு காசு கொடுத்து அவங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா, இல்லை ஒரு ஃப்ரீ கோச்சிங்ஸ் போல் வந்துட்டு இந்த பின்தங்கிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, அது மாதிரி எனக்கு நான் யாருக்கிட்டையுமே வந்துட்டு நான் ஃப்ரீயாக கேட்கறது இஷ்டம் கிடையாது. நம்ம உழைச்சி சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். இன்னைக்கு வரை நான் யாரையும் நம்பவும் மாட்டேன். நான் முழுமையாக சொல்கிறது, யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் வந்துட்டு நான் இதுவரை யாரையும் நம்பி என்ன எதுக்குமே நான் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து யாரையும் நம்பினா நம்ம வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துருவோம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு எல்லாம் இருந்தும் ஒரு ஆள் வளர்றது வந்துட்டு எல்லாராலையும் முடியும். ஆனா எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லாம எனக்கு யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப வரை நான் நடந்து தான் போயிட்டு இருக்கிறேன். யாராச்சும் பைக்ல கூட்டா கூட எனக்கு நடந்து போனாதான் என்னுடைய ஃபீலிங்ஸ் தெரியும், என்னுடைய கஷ்டங்கள் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு எனக்கு அவமானங்களும் கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வரணும் நான் எப்பவுமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க கஷ்டங்கள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வந்தாதான். எப்படி ஒரு கலைஞன் செதுக்கும் போது அந்த கல் வந்து வலியை தாங்காம உடச்சு போயிடுச்சுன்னா அதை கோயிலுக்கு படிக்கலுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த கல் மட்டும் அந்த வலியை தாங்குச்சுன்னா அதை கோயிலுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது போலதான் நம்ம வலியை தாங்கக்கூடிய அந்த சக்தி, இந்த வலிக்கே வலியை கொடுக்கணும். இப்போ எனக்கு நெக் பெயினா இருக்கிறேன், இதையே நான் ஓவர்டேக் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு சாதனை பண்ணுவேங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன். இது யாராச்சும் எனக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாச்சும் எனக்கு வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாங்கன்னா உண்மையாவே நான் இன்னும் நல்ல ஒரு இந்திய அளவுல நான் ஒரு பெரிய லெவலுக்கு இதை வந்து எடுத்துட்டு போவேன். இந்த கலைக்காக நீங்க உங்களே அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ நான் பார்த்தேன், உங்களுடைய ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு உயிரோட்டம் உள்ளதா இருக்கு. நீங்க கிரியேட் பண்ணதுலே ரொம்ப நீங்க அனுபவிச்சு கிரியேட் பண்ண சிலவற்றை எங்களுடைய பார்வைக்காக கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து அனுபவிச்சு பண்ணியிருக்கிறேன். வந்துட்டு அவ்வளவுக்கு டைம் எடுத்து அவ்வளவுக்கு பண்ணியிருக்கிறேன். பட் எதை சொல்றதுங்கிறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனாலுமே நான் வந்து பண்ண ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப மறக்க முடியாம, அதாவது இது வந்து வாடாமல்லிப்பூ, உங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் வந்து எனக்கு ஃபீவராக இருக்கும்போது பிரெட்டில், அதாவது பிரெட் நம்ம எல்லாரும் சாப்பிடுவீங்க, அந்த பிரெட்டில் வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கிறேன் முறையா. அது எப்படின்னா அந்த சாப்பிடும்போது வந்துட்டு எனக்கு அது ஒரு தன்மை வந்து ஒரு பசுத்தன்மையா இருந்தது. அப்போ அந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுல வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை கெடாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத என்னுடைய லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்டா எனக்கு இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் நான் தயார் பண்ணதுல. கண்டிப்பா நீங்க பிரெட்ல பண்றீங்க சொல்றதுனால யாருமே நம்ப மாட்டாங்க. இவ்வளவு பெருசா இது பண்ணுங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய படைப்பு சிறப்பா இருக்கு. கண்டிப்பா. இது வந்து கிளேல பண்ணியிருக்கிறேன். இது வந்து இந்த கிளேல பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு இதுல ஃபேப்ரிக் பெயிண்ட், அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட் அடிச்சு தான் அந்த டோன் அந்த எஃபெக்ட் கொடுக்க முடியும், அந்த ஒரிஜினாலிட்டி அது கொடுக்கறதுக்காக ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு இது வந்து நம்ம வந்துட்டு வலையா இதெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த ஒரு வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துட்டு கிளியர் வார்னிஷ் கொடுத்துட்டு இதை வச்சிருக்கிறேன். இதுவும் டைம் எடுத்தது. ஏன்னா அந்த கலையை பொறுத்தளவில் எல்லாமே டைம். இதுக்கு வந்து ஒரு 2 டேஸஸ்க்கு மேலே ஆயிடுது. இதுவும் நைட்டு பண்ணதுதான், எதுவுமே மார்னிங்ல பண்றது கிடையாது. எல்லாமே ஒரு டம்மி டைம்னு வச்சிருக்கிறேன். எந்த டைம் எல்லாம் நம்ம வந்துட்டு அதாவது ஒர்க் ஹவர்ஸை விட எந்த டைம் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம யூட்டிலைஸ்ட் பண்ண முடியும் டைமை, ஒவ்வொன்றுத்துக்கும் நான் டைம் வச்சிருக்கிறேன். மார்னிங்ல எப்போ எழும்புறது, எப்போ எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றது, ஸ்கூலுக்கு நம்ம வந்து எப்போ அயன் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வச்சுட்டு தான் எப்போ வந்துட்டு கரெக்டாக ஸ்கூல் ரீச் பண்ணணும். அந்த மாதிரி ஈவினிங் வந்து அடுத்தது என்ன ஒர்க் பண்ணணும், அதுக்கு என்ன மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படி நாகர்கோயிலில் போயிட்டு வாங்குவேன். இப்போ ஒரு டைரி எழுதி வச்சிருப்பேன், பாக்கெட்லேயே வச்சிருப்பேன், என்ன வாங்கணும், அதுக்கு என்ன பொருள் ஷார்ட்டேஜாக இருக்குது எல்லாமே நோட் பண்ணி அந்த டைமை கரெக்டாக நான் யூஸ் பண்ணனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சது. பார்க்கறது ஒரிஜினல் வாழைப்பழம் மாதிரியே இருக்கு. நான் நீங்கள் டியூட்டி இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. எல்லாரும் சொல்றாங்க, வந்த உடனே ஒரிஜினல் பழத்தை வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து இப்போ இது வந்து டிவி கவர்ஸ் எல்லாம் வருதுல்ல, டிவி எல்லாம் வைக்கிற கவர்ஸ், இந்த ஸ்பாஞ்ச், ஆமா அந்த ஸ்பாஞ்ச் சீட்டை வந்து நம்ம வேஸ்டா தூர போட்டுட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி சாக்ஸ் கிளாத் வச்சு நான் இதை பண்ணியிருக்கிறேன். பண்றது உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? இது பண்றதுக்கு ஒரு 3 days ஆச்சு சார். இது 3 days ஃபுல்லா 3 days கண்டினியூவா இருந்து பண்ணணும்.
உங்களாலதான் முடியும். பொறுமையா உட்கார்ந்து ஒரிஜினாலிட்டியா பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பொறுமை வேணும். முக்கியமா ஒரு பொறுமை வேணும். ரொம்ப பொறுமையா பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்குண்ணா. இன்கம்ப்ளீட்டடா இருக்கு. என்ன இதுல பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இது போல என்ன பனானாஸ் வேற கலர்ஸ் நம்ம வந்து ரெட் கலர்ல இருக்குது அது பண்ணலாம். என்ன வெரைட்டிஸ் வேணாலும் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பேப்பர்ல பண்ணியிருக்கிறேன். பேப்பர்ல இந்த ஸ்பூன் எல்லாம் இது ஒவ்வொன்றுமே ரோல் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் பண்றதுக்கே 1 டே ஆகும். 1 டே ஃபுல்லா ஆகும். இந்த இது பண்றதுக்கு இந்த சாசர் இந்த மாதிரி பண்றது இது வந்து ஒரு 2 days ஆகுது. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்து பண்றதுக்கு கூட நிறைய டைம் ஆகுது. இது சைக்கிள் பண்ணிருக்கிறேன். ஆமா ஆமா. ரொம்ப ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய டைம். இது வந்துட்டு நியூஸ் பேப்பர். இந்த பாஸ்கெட் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் நீங்க தனியா தான் பண்றீங்க? வா ஸ்டூடண்ட்ஸ் வச்சு எல்லாம் நீங்க? இல்ல நான் தனியாவே பண்றேன். ஓகே. ஆக்டிவிட்டி. ஆமா ஆமா. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. வெரைட்டிஸ் பண்ணிருக்கேன். இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கேன். பக்காவா ஒரு பிளான் போட்டுட்டு தான் பண்றது. எந்த இதுமே ஏதா டிரா பண்ணி வைப்பீங்களா? இந்த மாதிரி தான் டிசைன் வரணும்னு டிரா பண்ணிடுவேன். என்ன கலர் வரங்கறத எழுதிடுவேன். ஓகே. எல்லாமே இந்த மாதிரி வேற எந்த கலர்ஸ் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். அதே அந்த பர்ஃபெக்ஷன் எனக்கு வரணும். ஓகே. என்ன பண்ணாலும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதான். நான் போயிருக்கேன். பன்னீர் பந்தல் போயிருக்கீங்களா நீங்க? எங்க நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் ஏன் இந்த கலையை படிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? இந்த கலையை பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றதுனால அதாவது யங் ஸ்டேஜஸ்க்கு பொதுவா யங் ஸ்டேஜஸ்ல எல்லாருக்கும் காமனா வந்து ஒரு யோகா நிலைக்கு போறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஆல்ஃபா நிலைக்கு போறாங்க. இது வந்து பண்றதுனால வந்துட்டு அட்வான்டேஜ்னு சொல்லும்போது கிரியேட்டிவிட்டி வளருது. அதே போல் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டியில் வந்துட்டு நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு விதமான ஸ்கில்லை வந்துட்டு இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. குழந்தைங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ சிஸ்ஸர்ஸ் வச்சு கட் பண்ணுறது, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது, அது வந்துட்டு என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸுக்கு கூட இதாக ஹெல்ப்பாக இருக்குது. கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்துட்டு எப்படி பண்ணலாம் பிளான் பண்ண வைக்குது. இப்போது நிறைய பெரிய ஒர்க்கை எப்படி சிம்பிளாக பண்ண வைக்கிறது, இதுதான் இது கான்செப்ட். இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுமையாக, ஒரு அமைதியாக, இன்றைக்கி வந்துட்டு அமைதின்னா என்னன்னு தெரியலை, ஒரு அன்போட எல்லாருக்கிட்டையும் ஒரு பேசுகிறதுக்கு, ஒரு மரியாதை வளர்கிறதுக்கு இந்த ஒரு ஒர்க்கில் ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரு பேஷியண்டாக இருந்துட்டு பண்ணுறோம். ஒரு 4 hours 5 hours இதில் இருக்கிறோம். அப்போ வந்துட்டு ஒரு நம்மளுக்கு மனித தன்மையில் வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு இது வருது. எதுவும் எடுத்தாலும் வந்துட்டு ஒரு பொறுமையாக நிதானமாக வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இப்போ உள்ள யங் ஸ்டேஜஸுக்கு வந்து இது வந்துட்டு முக்கியமாக கொடுக்குது. யங் ஸ்டேஜஸ் வந்து இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வித்தின் 1 monthல தே கேன் ஃபீல் இது வந்து எவ்வளோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு. ஏன்னா இப்போ பொதுவாக நான் வந்து மென்ஷன் பண்ணுறது செல்ஃபோனில் வந்துட்டு பண்ணி எல்லா ப்ராப்ளம் வருது, ஹெல்த் எல்லா இஷ்யூ வருது. ஸோ அதனால வந்துட்டு நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தான் அலைஞ்சிட்ருக்குறோம். அதனால கண்டிப்பாக இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அதோடைய எஃபெக்ட் வந்து நிறைய கோணத்தில் தெரிய வரும். இப்போ ஒரு கோணத்தில் கிடையாது, நிறைய டைரெக்ஷனில் வந்துட்டு அவங்க வந்து இதை பார்ப்பா. அதாவது என்னென்னா சொல்கிறதுனா, இதனால வந்துட்டு மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மியூசிக் தெரப்பி கூட இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதாவது இந்த பாட்டை கேட்குறது, அதில் அந்த பேக்ரவுண்ட் சுச்சுவேஷனை அவங்க வந்துட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணேன். இப்போ வந்துட்டு இது மூலமாக தான் நான் மியூசிக் இப்போ வந்து பாட்டிலே வந்து நான் என்னை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது பண்ணும்போது ஒரு பொறுமையாக ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ அதுக்கும் இதுக்கும் இந்த ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த கற்பனை சக்தி வந்து இன்னும் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது. ஒரு முக்கியமாக எல்லா யங் ஸ்டேஜஸும் இதை வந்து கற்றுக்கிட்டு அவங்களும் இதில் வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகணுங்கிறது, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள். ஆனால் சொன்ன மாதிரி இந்த கலையை படிக்கிறதுனால முக்கியமாக இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அவங்களுக்கு படிப்புலையும் சரி, அவங்களை எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போகும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த கலையை கண்டிப்பாக படிங்க. அண்ணனோட சென்டர் நம்பர் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரை கான்டாக்ட் பண்ணணும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க.
எங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் தான். மை ப்ளஷர். உண்மையாகவே உங்களை மீட் பண்ணுறது நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ஏன்னா உங்களை மாதிரி பட்டவங்க ஒரு அந்த இதில் அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான இப்போ வீட்டிலே பண்ணி வைக்கிறத வெளியே உலகத்துக்கு காட்டுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள்.